நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பன் தோசை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நல்ல சாஃப்டாக ரொம்பவே ருசியாக இருக்கும். இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்டியான சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தோல் சீவிட்டு கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இது கூடவே 2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. நம்ம 3/4 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு சேர்த்தோம்ல, அதே கப்பில் 2 கப் அளவு ரவை எடுத்து மெஷர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் வறுக்காத ரவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வறுத்த ரவை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 3/4 கப் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இந்த மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அதாவது சோடா உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி கெட்டியான தோசை மாவு பக்குவத்துக்கு இருக்கணும். நல்லா கலந்துட்டு இதை அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு ஓரமாக வச்சுருங்க. அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வறுத்துக்கோங்க. கூடவே 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி ரொம்ப சின்னதாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது நல்லா வதக்கிடுங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி மீடியம் சைஸில் இருந்தால் ஓகே. சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது கூடவே 3 மிளகாய் சேர்த்துக்கோங்க, வரமிளகாய். கூடவே 4-5 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. காஷ்மீரி மிளகாய் காரம் கம்மியாக இருக்கும், கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது முழுமையாக ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. மாற்றினதுக்கப்புறமா சட்னி பதத்துக்கு அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, அதே மாதிரி குறகுறன்னு இருக்கக்கூடாது, இந்தளவு இருக்கணும். அவ்வளோதான், டேஸ்டியான சட்னி சூப்பராக தயாரிச்சு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு தடுக்கா பேன் சூடுபடுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா சின்ன தாளிப்பு கரண்டி இருந்ததுன்னா அது கூட நீங்கள் சூடுபடுத்திக்கலாம். சூடுபடுத்திட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் 2வது பக்கம் திருப்பி போட்டுருங்க. 2 பக்கமும் முழுமையாக வெந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. நல்ல சாஃப்டான டேஸ்டியான பன் தோசை சூப்பராக தயாரிச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே இந்த சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணும்போது பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். இதே போல் மீதற்கு எல்லா மாவுலையும் நம்ம பன் தோசை ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. டெய்லி ஒரே மாதிரி இட்லி தோசை இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியான ரெசிபி செஞ்சு தந்தீங்கன்னா போர் அடிக்காமல் சாப்பிடுவாங்க.